அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பங்குனி மாதம் 4ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி திதி. சுவாதி நட்சத்திரம் சாயங்காலம் 5:54 வரை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, 10:30 to 11:30, மத்தியானம் 1:00லிருந்து 2:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது டார்க் அண்ட் ஷேடோ, பழுப்பு கலர், அந்த மாதிரிப்பட்டதை தவிர்த்து விடலாம். சாப்பிட வேண்டியது உளுந்து வடை அல்லது புளியோதரையை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, நம்ம இப்போது ராசிபலன் நிகழ்ச்சிகள் சொல்லும்போது ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு போகும். இப்போதைக்குள்ள கோச்சார ரீதியான கிரக அமைப்புகளை பற்றி முழுமையான ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தபடி நம்ம நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு எப்படி, சொத்து சுகம், வீடு வாசல் எப்படி, உத்தியோகம் எப்படி, குழந்தைகளை பற்றின முழு விபரத்தையும் தெரிந்து கொள்ள 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு விசாரித்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் படுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? மக நட்சத்திரத்தில் முதல் பாதம்னு சொல்கிறோம் இல்லையா? அதன் முற்பகுதியில் பிறந்தவர்கள் மருத்துவம், அதாவது மெடிசன், ஜுவல்லரி, அதாவது பொன் வெள்ளி வியாபாரங்கள், அதே மாதிரி பேங்கிங் செக்டர் அல்லது கடன் கொடுத்து வாங்குவது, அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, பேப்பரு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி நவரத்ன வகைகளை வியாபாரம் செய்வது, குடோன் வச்சு வாடகைக்கு விடுவது, குடோன் சம்பந்தப்பட்ட கிடங்கு பொறுப்பு, நாட்டு பாதுகாப்பு, அதாவது மிலிட்ரி போன்றவற்றில் மூலம் முன்னேறுவார்கள். அதே மாதிரி இப்போ இதற்கு மேல் நம்ம எதை பார்க்கலாம்னா ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமாகின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படுகிறது. பெண்களால் மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் கூட லாபமே உண்டாகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. அன்னையின் மனசு மகிழ்ச்சியாக உள்ளது. அடுத்து ரிஷபராசி. இன்னைய பொழுது இன்பமாகவே கழிகிறது. நண்பர்களுடன் சேர்ந்து இன்றைய பொழுதை கழிக்கின்றீர்கள். சகோதரர்கள் நல்ல தொடர்பில் இருக்கின்றார்கள். இடம் மாற்றம், தொழில் மாற்றத்திற்கு உண்டான அறிகுறி தெரிகிறது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுனராசி. வீண் தொல்லைகள், பொருள் நஷ்டம் ஏற்படலாம். வீட்டில் எல்லாருமே ஓரளவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். பூர்வீக ஊருக்கு சென்று வர முடிவு செய்கின்றீர்கள். மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அடுத்து கடகராசி. வீடு, நிலம், தோட்டம் வாங்கவும் சரி விற்கவும் சரி நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகின்றது. பொருளாதார முன்னேற்றம் தெரிகிறது. அன்னையின் உடல் நலம் நன்றாக இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. கணவன் மனைவி உறவு ஓரளவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. சிறு பிரயாணம் அனுகூலமான பலனை தருகின்றது. சகோதரர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். பொருள் வரவு, ஆடை அணிகலன்கள் சேர்க்கை உண்டாகின்றது. நண்பர்கள் உறவினர்களோட விருந்தில் கலந்து கொள்கின்றீர்கள். அடுத்து கன்னியாராசி. வீம்பிற்காகவும் கௌரவத்தை விட்டு கொடுக்காமலும் இருக்க அதிக செலவு செய்கிறீர்கள். அந்த கௌரவத்தை என்ன வரட்டு கௌரவம், காசு உங்கள் காசு தானே போகுது,
பட் நீங்கள் வந்து அதுக்காகத்தான் காசை அதிகம் செலவு செய்கிறீர்கள். அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. குடும்பத்தில் வந்து நன்மையான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. குடும்பத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இருக்கிறது. வீட்டிற்குள் நுழைந்தால் மனமகிழ்ச்சியும் உண்டாகிறது. அடுத்து துளாராசி. பணம் எவ்வளோ வந்தாலும் கையில் தங்குவதில்லை. மக்களை பற்றிய கவலை மனதை வாட்டுகின்றது. புதிதாக ஆரம்பித்த தொழில் நன்றாக நடந்தாலும் லாபம் குறைவாகவே தெரிகின்றது. மனதில் ஏதேதோ திட்டங்கள் தோன்றினும் அதை செயல்படுத்த முடியவில்லை. அடுத்து விருச்சிக ராசி. உத்தியோகம் செய்பவர்கள் வந்து மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாக வேண்டியுள்ளது. தன்னை விட சிறியவர்களிடம் கூட பறந்து நடக்க வேண்டியுள்ளதால் மனதில் ஒருவித டென்ஷனே இருந்து கொண்டு இருக்கிறது. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அடுத்து தனுசு ராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் கூட நல்ல பலனே கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமாகவே கழிகின்றது. மனைவிக்கு வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் வருகிறது. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓகே, மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. பொருள் இழப்பு, லாஸ் உண்டாகிறது. உங்களது பேச்சினால் அவங்க அந்த பேச்சினோட தொனி அது வந்து கிண்டல் பேசுகிற மாதிரி, அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால மனைவி மக்களிடம் சச்சரவு உண்டாகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளிடம் கோபம் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் தொல்லையை கொடுக்கின்றன. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், அவமானம் ஏற்படக்கூடும். அடுத்து மீனராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம். ஸோ எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள். நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். தூர பிரயாணம், ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விட்டு விடுங்கள். மனைவி மக்களிடம் கூட பரிவுடன் நடந்து கொள்ளுங்கள். உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வாக்கிங், ஜாக்கிங் செல்வது, ஜிம்முக்கு போவது போன்றவற்றை விட்டுவிட வேண்டாம், தவிர்த்து விட வேண்டாம். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.